நிஷா நிஷா என்னப்பா நம்ம ஷீலாக்காவை காணோம். ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா நம்ம ஷீலாக்காவே காணுமே. ஆமாங்க, எனக்கும் தெரியல. ஆமாம் கார்த்திக், எனக்கும் தெரியல. நம்ம ஷீலாக்கா ஒரு 2-3 நாளாக காணோம். மாமா உங்களுக்கு தெரியுமா ஷீலாக்கா எங்கே போனாங்கன்னு? அதுவாம்மா, ஷீலா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்களாம். நானும் கூட போகலான் தான் இருந்தேன். ஆனால் இந்த வீடு கட்டுற வேலை இருந்ததுனால நான் போகவே முடியலை. அதான் இப்போ தான் வீடு கட்டுற ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு புள்ளி வைக்கும் போது அவங்கள கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா அவங்க இல்லவே இல்லை. ஷோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆமாம்மா, கூட ஸ்ரீநிதி சாய்ஸ்ரீ கூட தான் கூட்டிகிட்டு தான் போயிருக்கிறா. ஷோ அப்போ எதுவுமே நடக்காது. ஐயோ, எப்போ வருவாங்கன்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுங்க மாமா. இருமா, ஃபோன் பண்ணி கேட்குறேன். இதான் என் ஃபோன் பண்ணி கேட்போம். என்ன நம்பர்? 1 2 3 4 5 6 7 8 9. ஷீலா, என்ன ரிங்கிங்லே இருக்குது. நீங்கள் தொடர்பு செய்வது தற்பொழுது நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது பின்னர் முயற்சி செய்யலாம். தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். ஹெவி பிரஸ்கே. ஓகே. ஷோ அவள் என்னமோ பிஸிலேயே இருக்கிறான். ஷோ இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல நிஷா. ஆமாம், இப்போ ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது ஷீலாக்கா இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரோசலினா வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா. அவளையும் வேறு கூட்டிகிட்டு போனால் ஏதாச்சும் அங்கே வரலாம் மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அலர்ஜி ஆயிடும். அதனால் ரோசலினா மட்டும் கூட்டிகிட்டு போக வேண்டாம். நம்ம 4 பேருமே மட்டும் போயிட்டு, ஆமாம்ல 6 பேர் போகலாம். நம்ம ஸ்ரீநிதி சாய்ஸ்ரீ விட்டு போக வேண்டாம். அவங்க கூடயே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம். அச்சோ, ஆனால் நம்ம இப்போ 4 பேர் அச்சோ எனக்கே வளருதே, வாய் வளருதே. ஐயோ 3 பேர் இருக்கிறோம். இன்னும் 3 பேர் இருந்தால் தானே நம்ம போக முடியும். இன்னும் ஷீலாக்காவே காணோம். கிளிங் 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 கிளிங். மாமா மாமா, யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு போய் பாருங்க. இதுவும் பார்க்குறமா, இரு. யார் அது? ஷீலா, என்னடி காலிங் பெல் அடிச்சு உள்ளே வர? அப்படியே உள்ளே வர வேண்டியது தானே, கதை ஓப்பனில் தானே இருக்குது. சரி வாங்க உள்ளே போகலாம். அம்மா ஸ்ரீநிதி சாய்ஸ்ரீ எங்க? அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. என்னடி வளர்ற நீ அம்மா வீட்டிலேருந்து வர குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர மாட்டியா? நான் எங்கே அம்மா வீட்டுக்கு போனேன். அப்புறம் வேற எங்கடி போனேன்? நிஷாவும் கார்த்தி உள்ளே இருக்காங்களா? ஆமாம், உள்ளே தான் இருக்காங்க. உள்ளே வா. நீ ஃபஸ்ட்டு உள்ளே வா. உனக்கு என்னமோ ஆகி போயிடுச்சு. வா உள்ளே வா. ஷீலாக்கா வண்டியா? ஆமாம், ஸ்ரீநிதி சாய்ஸ்ரீ எங்க? அது சொல்கிறேன்டி. ஆமாம், எதுக்கு நீ முக்காடு போட்டிருக்கிற? எதுக்கு அந்த முக்காடு அவரு? ஆமாக்கா, எதுக்கு முக்காடு போட்டிருக்க? ஆமாம், நான் வந்தோடனே நோட் பண்ணேன். இரு, எடுக்கிறேன். அக்கா, எதுக்குக்கா இப்போ மொட்டை அடிச்சிருக்கிற? என்னக்கா? ஏன்க்கா மொட்டை அடிச்ச? அதுவா நிஷா, உங்கள் 2 பேர்த்தோட கல்யாணம் நல்லா முடிஞ்சுன்னா நான் போய் மொட்டை அடிச்சுக்கலான்னு திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தேன். அதுதான் லேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களை நம்ம திருப்பதி போகிற வழி தானே, அதனால் இப்போ அம்மா வீட்டுக்கு போகிற வழி தானே, அதனால் சாய்ஸ்ரீ ஸ்ரீநிதி அம்மா வீட்டில் விட்டுருக்குறேன். வீடு கட்டி முடிச்ச வாட்டி அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துக்கலாம். அதனால தான் அங்கே விட்டுருக்குற. நம்ம அம்மா நல்லா பார்த்துக்கும் நம்ம பசங்களை. அதுதான். என்னது நம்ம பசங்களா? ஐயோ எனக்கே கொலருதே. நம்ம நல்லா வீடு கட்டணும்ல, அது நல்லா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு மொட்டை அடித்தேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கல்யாணம் நல்லா நடந்துச்சுல, அதனாலேயும் மொட்டை அடிச்சுக்கிட்டேன். அதான் வேற ஒன்றும் இல்லை. அதான் திருப்பதி போனனால லேட் ஆகிடுச்சு. உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு போனேன். ஆமாக்கா, பொய் சொல்லிட்டு எதுக்குக்கா போகிற? ஆமால, எங்ககிட்ட சொல்லியிருந்தானா நாங்களே வந்து விட்டுருக்க மாட்டோம். அது நீங்கள் பாட்டிக்கு உங்கள் வேலையை பார்த்துருக்கு. நிஷாவும் கார்த்தியும் மாடலிங் பண்ணிகிட்ருக்குறாங்க, அந்த பக்கம் போயிடுறாங்க. இவர் அவரோட வேலையை பார்த்துட்டு போயிடுறாரு இந்த பக்கம். அப்புறம் என்னை கூட்டிகிட்டு போக யார் இருக்குதா? அதுதான் நானே போயிட்டு வந்துட்டேன். சரி வாங்க. ஆமாம், வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஆமாம், நான் தானே கட்டித்தரேன்னு சொன்னேன். ஷோ ஆமாம், நான் காசு கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க தானே கட்டணும். இன்னுமா வீடு கட்டல? ஆமாம், உங்களை கூட்டிகிட்டு போய் தானே என்னால் வீடு கட்ட முடியும். அதனால தான் நீங்கள் வர முடிக்கலாம். ஃபோன் பண்ணமே நீங்கள் எடுக்கலையா?
ஆமாம்மா, ஃபோனை சைலண்டில் போட்டிருந்தனால என்னால் எடுக்க முடியல. சரி வாங்க வீடு கட்டலாம் போய். கார்த்திக் காரை எடுத்துகிட்டு வெளில வந்துடு, நாங்கள் எல்லோரும் வந்துடுறோம். சரியா? சரிக்கா. மாமா, நிஷா, ஷீலாக்கா நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் கார் எடுத்துகிட்டு வெளில நிற்கிறேன். நீங்கள் நான் வந்து கூப்பிட்றேன், நீங்கள் அப்போ வெளில வந்துடுங்க. சரியா? சரிடா, போயிட்டு வா. அக்கா வாங்க. இதான் வந்துட்டோம். சரி வந்து எல்லாருமே வந்து காரில் ஏறுங்க. டே கார்த்தி, அதான் வரேன்னு சொல்கிறால, எதுக்குடா அப்படி பறக்கிற? இரு, நான் போய் உள்ளே உட்கார்றேன். அதான் அக்கா சொல்கிறாங்களா, ஏங்க பறக்குறீங்க? இருங்க, நானும் போய் உள்ளே ஏறுறேன். அக்கா இருக்கா, நானும் வரேன். இரு, நானும் போய் உள்ளே ஏறுறேன் கார்த்தி. ஆமாம், எல்லாருமே உள்ளே ஏறிட்டோம், நீ மட்டும் எதுக்கு வெளியில் உட்காந்துட்ருக்க? வா உள்ளே ஏறுவா. இதோ வரேன் மாமா. சரி, நம்மளும் ஏறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். விடை பெறுகிறோம். நான் உங்கள் மாடல் மோனிஷா கார்த்திக். ஓகே, பாய்.